திருக்குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழாஅர் எனின். கலைஞர் உரையில். தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்று இருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை என்று கூறுகிறார். மூவாவின் உரையில். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? சாலமன் பாப்பையா உரை. தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? So the translation in English: No fruit have men of all their studied lore, save they the purely wise one's feet adore. That means, like in simple concept, இறைவனை கும்பிடல, இறைவனை நம்பல என்று சொன்னால், படித்தவர்கள் நம்பாம இருந்தால் ஒன்றும் பயனில்லை, படித்திருந்தாலும் பயனில்லை என்பது இதனுடைய பொருள். In simple term. So let's see the explanation. What profit have those derived from learning who worship not the good feet of him who is possessed of pure knowledge? So உண்மையான அறிவு, எக்ஸ்ட்ராடினரி பவர், இவைகளெல்லாம் கொண்டவரை மதிக்காத தன்னை படித்தவன் என்று நினைத்து கொள்பவன் பயனற்றவனாவான் என்பது இதனுடைய கருத்து. தேங்க்யூ.